Vivaha, the Chennai Silks. தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என்று தாவேக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என்று தாவேகவினருக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என்றும் வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்திக்க வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். விஜயனுடைய தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? கார்த்திகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் இன்று அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்த நிலையில அவர் தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்பும் பயணத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அளப்பரியது, இன்றியமையாதது. மாற்றத்திற்கான முதன்மை சக்தியான நாம் நமது வெற்றி பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நாள் வேகமாக நெருங்கி வரும் இந்த வேளையில் ஒரு வேண்டுகோள்: வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு நம்மோடு தொடராக பயணிப்பவர்கள், கழகத்தின் மீது பேரன்பு கொண்டுள்ள என்னுடைய நண்பர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள். அடுத்த 10 நாட்களும் உங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இருவேளையும் அவரவர் வசிக்கும் இடங்களில் தினமும் நம் சொந்தங்களாகிய தமிழ்நாட்டு மக்களை வீட்டுக்கு வீடு தேடி நேரில் சந்தியுங்கள். நமது கழக வேட்பாளருக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வையுங்கள். இந்த களப்பணியில் தன்னார்வலாக உங்களை இணைத்து கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், மாநில மற்றும் அனைத்து நிலை மாவட்ட கழக நிர்வாகிகள் நமது கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். அனைவரையும் அரவணைத்து தேர்தல் பணியாற்றுங்கள். தன்முனைப்பற்ற தோழமை உணர்வோடு அனைவரும் வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்தியுங்கள். இந்த தேர்தல் நமக்கானது மட்டுமல்ல, மாபெரும் மாற்றத்துக்கான ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்பதை விளக்குங்கள். தன்னலமற்ற உழைப்பை செலுத்தி நமது வெற்றி பயணத்திற்கு வழி சேருங்கள். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த போரில் வெற்றி பெருமையாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து உண்மையான மக்களாட்சி அமைப்போம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, நல்லதே நடக்கும் என்று விஜய் அந்த குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்று கேள்விகள் இருந்து வந்த நிலையில அனுமதி கிடைக்கவில்லை என்று முன்பு தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அனுமதி கிடைத்தாலும் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் ரத்தாகி வரக்கூடிய நிலையில தொண்டர்கள் தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்குமாறு தொண்டர்களுக்கு அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார். கார்த்திகா, நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே 2 முறை ரத்தாகினது. நேற்று திட்டமிட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பரப்புரை தொடலுக்கு வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் தாவேகவினருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் என்றும் அவர் சூளுரைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.